Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளான and same time ரொம்ப ஈஸியா இருக்கிற ஒரு neck design வந்து நம்ம பார்க்க போறோம். So already வந்து நம்ம neck மார்க் பண்ணிருப்போம். So neck-ஓட height வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிருப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா round neck வந்து மார்க் பண்ணி அதோட அவுட்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஜரி threadல chain stitch வந்து போட்டுருப்போம் borderக்கு. So usually வந்து நம்ம borderக்கு டிசைன் பண்ணும்போது ஜரி threadல chain stitch வந்து டபுள் லைன்ல கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நம்ம மத்த வர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணனும். So இப்போ இந்த work வந்து எப்படி பண்றதுன்றதை வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து borderக்கு வந்து work பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம chain stitch வந்து கொடுத்தாச்சு borderக்கு. நெக்ஸ்ட் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் sugar beads வந்து எடுத்துர்க்கேன். இது வந்து gold color sugar beads. இது ஸ்டிட்ச் பண்ண நார்மல் shipping thread வந்து எடுத்துர்க்கேன். அப்புறம் ஆரி bead needle வந்து எடுத்துர்க்கேன். இதுக்கு எந்த நம்பரும் கிடையாது. இப்போ beads எப்படி கொடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம beads வந்து இந்த மாதிரி லோட் பண்ணி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு லாக் ஸ்டிட்ச் போட்டுட்டு ரெண்டு sugar beads-ஆ வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் பண்ணனும். சோ அப்பதான் நல்லா நெருக்கமா இருக்கும். இப்போ நான் எப்படி வர்க் பண்றேனோ அதே மாதிரி ஒரு லைன் வந்து நம்ம sugar beads வந்து கொடுக்கணும். ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு ஓவரால் வியூ காட்றேன். ஓவராலா வந்து நம்ம நெக்க சுத்தி ஒரு லைன் வந்து sugar beads கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ நெக்ஸ்ட் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஜரி threadல chain stitch வந்து ஒரு லைன் வந்து கொடுத்திருப்பேன். இப்போ நம்ம அடுத்த லைன்ல என்ன வர்க் பண்ண போறோம்னா நான் இந்த சக்கரி வந்து எடுத்துர்க்கேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா சில்வர் கலர்ல இருக்க ரவுண்ட் ஷேப்ல இருக்க சக்கரி. சோ இப்போ இந்த சக்கரியை வந்து நம்ம ஒரு லைன் வந்து சுத்தி நெக்க சுத்தி வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ண போறோம். சோ இதுக்கு மேல வந்து நம்ம ஸ்டிக் பண்ண நான் இந்த மாதிரி ஜர்கான் ஸ்டோன்னு சொல்லி உங்களுக்கு ஷாப்ல விக்கும். நல்ல பேக் சைடுல வந்து உங்களுக்கு ஷார்ப்பா இருக்கும். ஜுவல்லரிக்கு யூஸ் பண்ற இந்த ஸ்டோன். சோ இத வந்து நம்ம வந்து ஸ்டிக் பண்ணனும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சக்கரியை வந்து எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்றதை பார்க்கலாம். அடுத்து அந்த ஜர்கான் ஸ்டோனை நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த சக்கரியை வந்து ஸ்டிட்ச் பண்ண போறோம். சோ இந்த மாதிரி சக்கரியை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம thread வந்து இப்படி வெளியில எடுத்துக்கோங்க. இத ஸ்டிட்ச் பண்ண நான் நார்மல் ஷூட்டிங் thread தான் எடுத்துர்க்கேன். இப்படி வச்சு ஒரு லாக் ஸ்டிட்ச். இப்போ இந்த சக்கரியோட இந்த சைடுல வச்சு ஒரு ஸ்டிட்ச். திருப்பி அந்த சென்டர் போர்ஷன் இருக்குல அந்த ஹோல் இருக்க போர்ஷன்ல வச்சு ஒரு ஸ்டிட்ச். திருப்பி இப்படி வெளியில வச்சு ஒரு ஸ்டிட்ச். சோ இதே மாதிரி நம்ம அடுத்த சக்கரியை வந்து ஸ்டிட்ச் பண்றோம் பாருங்க. சக்கரியோட அவுட் சைடுல வச்சு ஒரு ஸ்டிட்ச். அதே மாதிரி அந்த சென்டர் போர்ஷன்ல இருக்க ஹோல்ல வச்சு ஒரு ஸ்டிட்ச், வெளியில வச்சு ஒரு ஸ்டிட்ச். சோ இதே மாதிரி நம்ம நெக்க சுத்தி சக்கரியை வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ணனும். சோ இது ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ண பிறகு அடுத்து வந்து நம்ம ஜர்கான் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். ஓவராலா வந்து இப்போ நம்ம நெக்க சுத்தி ஒரு லைன் வந்து நம்ம சக்கரி வச்சு ஸ்டிட்ச் பண்ணியாச்சு. சோ அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த சக்கரியோட சென்டர் போர்ஷன்ல இருக்க அந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ஜர்கான் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போறோம். சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு ஷார்ப்பா இருக்கும். இத ஸ்டிக் பண்ண நான் ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துர்க்கேன். இப்போ இந்த சென்டர் போர்ஷன்ல நம்ம க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல இந்த ஜர்கான் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணனும். இது நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆன பிறகு எப்படி வர்க் பண்றதுன்றதை பார்க்கலாம். ஓவராலா வந்து நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சிருக்க இந்த ஜர்கான் ஸ்டோன்லாம் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. சோ அடுத்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் sugar beads வந்து கொடுக்க போறேன். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த borderக்கு வந்து ஃபர்ஸ்டே வந்து sugar beads கொடுத்த மாதிரி ஒரு லைன் வந்து இப்போ நம்ம sugar beads கொடுக்கணும். சோ அது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு ஓவராலா வந்து காட்றேன். இப்போ sugar beads வந்து ஒரு லைன் வந்து நம்ம கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ அடுத்து பாத்தீங்கன்னா நான் ஜரி threadல chain stitch வந்து ஒரு லைன் வந்து கொடுக்க போறேன். சோ அப்பதான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கும். சோ இப்போ நம்ம chain stitch வந்து ஒரு லைன் வந்து அந்த sugar beads-ஐ ஒட்டி நம்ம கொடுக்கலாம். சோ எப்பவுமே வந்து நம்ம இந்த மாதிரி வர்க் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அந்த மாதிரி chain stitch வந்து ஜரி threadல கொடுக்கும்போது ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சோ இதே மாதிரி நம்ம நெக்க சுத்தி ஒரு லைன் வந்து chain stitch கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்றேன். சோ இப்போ ஃபுல்லா நம்ம chain stitch வந்து ஒரு லைன் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன வர்க் பண்ண போறோம்னா நான் வந்து ஒயிட் கலர்ல இருக்கிற திலகம் ஷேப்ல இருக்கிற குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போறேன். சோ இது நெக்க சுத்தி வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போறோம். இது ஸ்டிக் பண்ண நம்ம ஃபேப்ரிக் க்ளூ வந்து எடுத்துர்க்கேன். சோ ஃபுல்லா வந்து ஸ்டிக் பண்ணிட்டு நல்லா ட்ரை ஆன பிறகு எப்படி வர்க் பண்றதுன்றதை பார்க்கலாம். ஓவராலா வந்து நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சிருக்க இந்த குந்தன் ஸ்டோன்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிருப்போம். சோ இப்போ இதுக்கு மேல வந்து நம்ம அவுட்லைன்ல ஜரி threadல chain stitch வந்து கொடுக்க போறோம். சோ அது எப்படி கொடுக்கிறேன்னு பாருங்க. சோ இப்போ நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கண்டினியூ ஆகுற மாதிரி அதோட அவுட்லைன்ல அந்த குந்தன் ஸ்டோனோட அவுட்லைன்ல வச்சு நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணனும். ஆல்ரெடி ஒரு வீடியோல வந்து நம்ம சொல்லிருப்போம். ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து இதே மாதிரி தான் நம்ம வந்து வர்க் பண்ணிருப்போம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வேணுங்கிறதுனால நம்ம ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போது அடுத்த குந்தன் ஸ்டோனுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் பாருங்கள். இதே மாதிரி நம்ம வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து எல்லா குந்தன் ஸ்டோனோட அவுட்லைனில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓவரால் வியூ காட்டுறேன். ஓவராலாக வந்து நம்ம இந்த ஃபுல் ஒர்க்கும் இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம பேக் நெக் வந்து ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக வந்துருச்சு. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துருப்போம். அதே மாதிரி அடுத்த லைனில் வந்து சக்கரி வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த சக்கரியில் வந்து நம்ம ஜர்கான் ஸ்டோன் வந்து ஒயிட் கலரில் யூஸ் பண்ணியிருப்போம். உங்களுக்கு இன்னும் நல்லா கிராண்டாக வேணும்னா நம்ம பிங்க் கலரில் இருக்கிற ஜர்கான் ஸ்டோன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக வந்து சக்கரி யூஸ் பண்ண தெரியாதவங்க நார்மலாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற குந்தன் ஸ்டோன் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். அடுத்த லைனில் வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு அடுத்து வந்து திலகம் ஷேப்பில் இருக்கிற குந்தன் ஸ்டோன் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணியிருப்போம். அந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி பார்த்திங்கன்னா நான் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருப்பேன் அவுட்லைனில். ஸோ இதுக்கு இன்னும் கிராண்டாக நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் கூட ஒரு லைன் வந்து கொடுத்துக்கலாம். அதுவும் ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஓவராலாக நம்ம ஒர்க் வந்து இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதே தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்லையும் ஸ்லீவ் பார்ட்லேயும் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.